வணக்கம். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காணும் பொங்கல் தினத்தில் உங்களை காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஆங்கில மாதம் ஜனவரி 17, தை மாதம் 3ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சப்தமி திதி, சித்திரை நட்சத்திரம், சுகர்மம் நாமயோகம், பௌலவம் கரணம். இன்று அவமாகம் எனக்கூடிய நாள். அதே மாதிரி ஆஷ்டா காலாஷ்டமி, தேவாஷ்டமி, கரிநாள், காணும் பொங்கல், இத்தனை சிறப்பு மிகுந்த நாளில் இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களை, 27 நட்சத்திரங்களுடைய பலாபலன்களை பார்ப்போம். மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு என்று கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் தொல்லை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் வருகை அதிகரிக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் அருகே இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். எப்படியோ இன்றைக்கி யாரோ உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அல்லது உங்களை தேடி வரப்போகிறாங்கன்றது உண்மை. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் கவலை அதிகரிக்கும். மனதில் ஒரு வகையான இளம் ரீதியான டென்ஷன் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு சம்பந்தமான நல்ல தகவல் உங்களை தேடி வந்து சேரும். கடகராசி பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு சம்பந்தமான தகவல்கள் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை. ஸோ கவனமாக நீங்கள் பேசணும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். வங்கி சேமிப்புகள் கூடும். கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் உங்களால் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு டென்ஷன் வீட்டில் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க, அதன் பொருட்டு சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் சஞ்சலம் உருவாகும். வேலையில் கவனம் தேவை. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விரைய செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து செயல்களும் வெற்றியடையும். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரருடன் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை சொத்தில் இருந்து உங்களுக்கு உண்டான பங்குகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டாகும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை தாய் மூலமாக பணவரவு தனலாபம் உண்டாகும். கும்பராசி சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன சிந்தனையில் தடை உருவாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை கையாளுவதில் சிறு சிறு கவனம் தேவை. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் கூட்டாளிகள் நன்மை கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மௌன விரதம் இன்று நல்லதை தரும். தேவையில்லாமல் யார்ட்டையும் நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சப்தமி திதி, அதாவது புஷ்ய மாதத்தின் 22வது நாள், திரேஷ்டாகான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்று முதல் 3 நாட்கள் திரேஷ்டகாதி அல்லது பூர்வ புஷ்வாதி என்று கூறுவர். அதாவது இந்த காலத்தில் திலத்தர்ப்பணம், சிராத்தம், திலஹோமம் இது போன்ற இறந்த முன்னோர்களுக்கு உகந்த நாட்களாகும். இன்று தான தர்மங்கள் செய்ய சிறப்பாக நீராடும். நிறையா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அல்லது நேற்று பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு, இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வார்கள். குறிப்பாக சவுத்து வடக்கு மாவட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ நேற்று பண்ண மறந்தவங்க இன்றைக்கி பண்ணாலும் அதனுடைய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் கூறிய நாள் பார்த்திங்கன்னா காது குத்த, வித்யாரம்பம், பதவி ஏற்க, கிணறு விட்ட, பயிர் வகைகளை வாங்க, உணவு சம்பந்தப்பட்ட க்ரோசரி ஐட்டங்கள் திறக்க இதெல்லாம் நல்ல நாள். அதே மாதிரி சப்தமி தேதியில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர், ஒரு கடையை மாற்றுறது, ஆபரண ரத்தினங்கள் வாங்க ஆகியவைகள் செய்ய இன்று சிறப்பான நாள். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய கேள்வியாளர்களை பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் கோட்டீஸ்வரன் ஆர். ஸோ 23 ஜூன் 1963 பிறந்திருக்கார். காலை அதிகாலை 2:43 45 நிமிடத்தில் சென்னையில் பிறந்திருக்கார். ஸோ இவர் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அண்டு விச் ஜாப் சூட்டபுள்னு இருக்கார். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ ஜாதகத்தில் இந்த தொழில் தான் ஒருத்தர் செய்வார்ன்றதை
100% உறுதியாக சொல்ல முடியாது. அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய சனியோடைய தொடர்புன்னு சொல்லக்கூடிய எந்த கிரகத்தை தொடுதோ அது சார்ந்த தொழிலோ அல்லது அது சார்ந்த வேலையை பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி பார்க்கும்போது சனி வந்து சொந்த வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையை குருவை பார்க்குறதுனால டீச்சர், லெக்சரர், வாதியார், டியூஷன் சென்டர் அல்லது ஒரு ட்ரைனர், ஒரு டீமை கைட் பண்ணுற ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒரு ஈவெண்ட் கிரியேட்டர், இது போன்ற ஒரு விஷயத்தை லீட் பண்ணக்கூடிய சம்மந்தப்பட்ட துறையோ அல்லது தொழிலோ உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றீங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் 5 கட்டத்திலே 7 கிரகம் அடங்கிடுது. சனியும் கேது குரு மட்டும்தான் மாறி இருக்குது. மீதி எல்லா கிரகமும் லக்கணத்துக்கு 2ல் 2 கிரகமும், 3ல் 3 கிரகமும், 5ல் ஒரு கிரகமும் இருக்குது. இதனால் உங்களை 50வது வயதுக்கு 43வது வயதுக்கு மேலே மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. ஸோ சிறப்பாக வாழ்வீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த கேள்வியில் பார்ப்போம். நேர்களே, இன்றைய 2வது கேள்வியாளர் பெயர் ஏபி சூர்யா. 23 செப்டம்பர் 1995 பிறந்திருக்காரு. வெள்ளூரில் பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய கேள்வி என்ன கேட்குறாருன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், எப்போ நல்ல ஜாப் கிடைக்கும்? லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் இருக்குமா ஃப்யூச்சர்? ஸோ இவருடைய ஜாப் நல்ல ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஸோ லக்கணத்தில் சனியும் 10ல் வந்து குருவும் இருக்குது. இவருடைய ஜாதகப்படி இவர் வந்து 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து லக்கணத்தை பார்க்கறதுனால 15 நாள் நல்லாவும் 15 நாள் டென்ஷனாகவும் இப்படி இருநிலை மாறுபட்ட அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகராக இருப்பார். ஸோ அதனால் இவர் வந்து ரொம்ப நாள் நீடித்து ஒரு கம்பெனியில் வேலை செய்ய மாட்டார். ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அடிக்கடி மாறுதல் வரும். எப்போ எந்த கம்பெனி அவருக்கு பிடிக்குன்னா, உணவு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடிய, காலையில் மதியானம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, மதியானம் லஞ்சு கூப்பிட்டு போவாங்க, அது மாதிரி சுற்றுலா கூப்பிட்டு போகிறார், அடிக்கடி பயணம் பண்ணக்கூடியது, காலைல போயிட்டு ஈவினிங் வரைக்கும் ட்ராவல்லே இருக்க மாதிரி பயணம் சார்ந்த கம்பெனி தான் இவர் ரொம்ப நாள் வேலை செய்வார். வேறு எந்த கம்பெனிக்கு போனாலும் 1 வருஷத்தில் வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி சார்ந்த கம்பெனிக்கு போனால் ஒரு நல்ல நாள் வேலை செய்வார். ஸோ இவருடைய 2வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறாரு. ஸோ இவருக்கு லவ் மேரேஜுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் ஏற்கனவே இவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அல்லது இனிமேல் ஆகும். ஸோ 2வது லவர் இவருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு கல்யாணத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, 2 கேள்விகளையும் பார்த்துவிட்டோம். நாளை மீண்டும் 8 மணிக்கு நட்சத்திர கணிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேலம் பாலாஜிஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.